ஏன்னா தட்டைப்பயிறு குழம்பு ஓவர் நைட்டு ஊற வச்சுருக்க தட்டைப்பயிரை குக்கரில் சேர்த்து முங்குற அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து 4 விசிலுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு சூப்பராக வெந்திருக்கும். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு 10லேருந்து 20 பல்லு போல் பூண்டு சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. ஒரு தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம்னாலும் மூடி போட்டு மூடி வச்சுருக்க. காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ பருப்பு தண்ணி அப்படியே மொத்தமாக சேர்த்து விட்ருங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருக்கும். லெமன் சைஸ் புளி வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக மட்டும் தேங்காய் பால் சேர்த்து நல்லா பச்சை வாசனைலாம் போகணுன்னு ஆஃப் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.